இதே மாதிரி தான் என்ன செய்யும்னு சொன்னா, அலிஃப்ல இருந்து யா வர காட்டியும் எல்லா லெட்டர்ஸுக்குமே வந்து வரும். சரியா? அ, இ, உ, ப, பி, பு, த, தி, து அப்படின்னு சொல்லி ய, இ, யு ஒண்டி யா வர காட்டியுமே வந்து எல்லாருக்குமே என்ன செய்யும்? இதே மாதிரி தான் வந்து வரும். சரியா? ஓகே. இப்ப வந்து இதுவும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அ இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க ஏற்கனவே வந்து அரபிக் லெட்டர்ஸ வந்து தனித்தனியே ஒவ்வொரு எழுத்துக்களையும் வந்து பார்த்தோம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஹரக்கத் வரைக்கிட்டவா நம்ம எப்படி வரும்ன்னு சொல்றத வந்து பார்த்தோம். அதே மாதிரி நாம இப்ப பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப அரபு எழுத்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கிட்டவா நம்ம எல்லாருமே வந்து குர்ஆன் ஓதியிருப்போம். குர்ஆன பார்த்திருப்போம். ஸோ அலிஃப் என்ற எழுத்தா இருக்கட்டும், அலிஃப், ப, த என்ன லெட்டராக இருந்துன்னு சொன்னாலும், அந்த லெட்டர் என்ன செய்யும்? சில இடங்கள்ல வந்து ஆரம்பத்துல வரும். சில இடங்கள்ல வந்து மிடில்ல நடுவுல வரும். சில இடங்கள்ல வந்து எண்டுல வரும். அதாவது முடிவுல வந்து வரும். அப்ப